Dear students, in 12th Mathematics, Chapter 11, Probability, last exercise 11.5, binomial distribution. The probability mass function of a binomial distribution is P of x equal to x, NCx, P power x, Q power n minus x equal to 0, 1, 2, etc. n, 0 otherwise. n வந்து number of trials, P வந்து probability of success, Q வந்து probability of failure, x வந்து number of success. x random variable வந்து எதை பைனாமியல் எங்கே இருக்குன்னா n and p. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸு ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸை பொறுத்து தான் அமையுது. ஸோ டோட்டல் ப்ராபிலிட்டி வந்து இங்கே 1 p + q = 1 என்னென்னா ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் = 1, q = 1 - p ஆர் p = 1 - q அப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மீன் வந்து ஃபார்முலா np, வேரியன்ஸ் வந்து ஃபார்முலா npq, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஃபார்முலா √= npq. ஸோ எக்ஸசைஸ் 11.5 ஃபஸ்ட்டு சம்மில் வேல்யூஸ் கொடுத்து நம்மளை வந்து அந்த ஃபார்முலா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட் p of x = k ஃபார் ஈச் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் b of n, p வேர் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் n = 6, p = 1/3, k = 3ன்னு கொடுத்துருக்காங்க. we have to write the formula. The probability mass function of a binomial distribution is given by, இது வந்து டிஸ்க்ரீட் தான், கண்டினியூஸ் கிடையாது. பெர்னாலி ட்ரையல்ஸு. ஸோ பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டினியூஸ் கிடையாது, discrete random variable தான். P of x = x, NCx, P power x, Q power n minus x ஃபார்முலா எழுதிருங்க. ஃபஸ்ட்டு x = kன்னு கொடுத்துருக்காங்க, கேக்கு ஃபார்முலா போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் x வருதோ அங்கே k சப்ஸ்டியூட் பண்ணுறங்க. அப்புறம் அவங்க இதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. n வந்து 6 எடுத்துக்கணும், p வேல்யூ வந்து 1/3, கேக்கு பதிலாக 3, q வந்து நம்மளாக கண்டுபிடிக்கணும். The value of p is given using the formula q is equal to 1 minus p, 1 minus 1/3, 2/3ன்னு வரும். That is equal to q. ஸோ அப்போ கேன்றது 3ன்றதால p of x = 3, n 6c3, p power 3, 1/3 power 3, q power n minus 3, 2/3 power 6 minus 3. அவ்வளோதான். இதை நம்ம சிம்பிளை பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. 6c3 வந்து என்னன்றது ஃபேக்டோரியல் போட்டுக்கோங்க, 1/3 whole cube, 2/3 whole cube போட்டு கேன்சலேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து n 10, pக்கு வந்து 1/5, p 1/5னா q வந்து 4/5 மைனஸ் பண்ணுங்கள், k 4. அதே இடத்துல 4ம் 10, 1/5, 4/5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அந்த ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, n = 9, p = 1/2, k = 7. இப்போ 9c7, p 1/2 power 7, q p 1/2னா 1 - 1/2, q is also 1/2. That is 1/2 power 9 - 7. ஸோ 9c7 1/2 power 7, 1/2 power whole square போட்டிங்க. டோட்டலாக போட்டிங்கன்னா 1/2 power 9. அதை பிரித்து கேன்சல் பண்ணுறேங்க. 9/128 is the final answer. Second sum, the probability that Mr. Q hits the target of any trial is 1/4. Suppose he tries at the target 10 times. n வந்து லார்ஜாக இருக்கும். என்னோட வேல்யூ இந்த பெர்னாலியில் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு டைஸை வந்து 6 வாட்டி உருட்டுறது, 7 வாட்டி அது மாதிரி சொல்லுவாங்க, 100 டைம்ஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ காயின்ஸை வந்து 10 டைம் டாஸ் பண்ணுறது. ஸோ என் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ 10 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, n லார்ஜ். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இட்ஸ் அ டார்கெட் எக்ஸாக்ட்லி 4 times அட்லீஸ்ட் 1 time அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n வந்து 10. ஸோ அவர் டார்கெட்டை ஹிட் பண்ணுறது எத்தனைனா 1/4 சான்ஸு. அப்போ டார்கெட்டை ஹிட் பண்ணாமல் போகிறதுக்கு 1 - 1/4, தட் இஸ் 3/4, தட் இஸ் q. சக்ஸஸ் 1/4 கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம இன்னொன்று நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது பைனாமியில் நமக்கு ஒரு பெனிஃபிட்டு. த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா எழுதுங்க. n, p, q வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து இது நம்ம எப்பவுமே ரெடியாக வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். எக்ஸாக்ட்லி 4 times அப்போனா ஸ்மால் x வேல்யூ 4. அப்போ p of x = 4, 10c4, p power 4, q power 10 - 4. அப்போது 4, 10 - 4, 6. இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல, இதோடய ஸ்டாப் பண்ணிடலாம். புக்லேயும் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் புக்லேயும் கூட அப்படி தான் இருந்தது நிறைய கொஸ்டின். அட்லீஸ்ட் 1 time அப்படின்னா 10 டைமும் வரலாம். ஸோ அட்லீஸ்ட் 1னா > 1, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் நம்மளால் இதை 1லேருந்து 10 வரைக்கும் கண்டுபிடிக்க அதிக நேரம் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டிலேருந்து இது 10 வரைக்கும்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது > 10ன்றதால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி எல்லாருக்கும் தெரியும் 1. அதில் இதுக்கு முன்னாடி இந்த 1க்கு முன்னாடி இருக்கும் நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ 1 முன்னாடி <1, ஏன்னா இங்கே ஈக்குவல் இருக்கிறதால இங்கே ஈக்குவல் வராது. அதான் ஃபார்முலா 1 - p of x <1.
லெஸ் தென் ஒன்றா என்ன இருக்குன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் 0 தான் இருக்குது. அப்போ x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10c 0, 1/4 பவர் 0, 3/4 10 பவர் 0ன்னு வரும். ஸோ வெறும் ஆன்சர் 1 - 3/4 பவர் 10ன்னு வரும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், அதில் அந்த ரெண்டு ரோமன் லெட்டர் தான் கேட்டிருந்தாங்க. 2 ரோமன் லெட்டரையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தேர்ட் question itself they are given using binomial distribution. Find the mean and variance of the capital X of the following experiment. A fair coin tossed 100 times, n large நான் சொன்ன மாதிரியே, and x denote the number of heads. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் படிக்கும்போது யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ n = 100, காயினாலே ஒரு பக்கம் ஹெட்டு ஒரு பக்கம் டைலு. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2, அப்போது டைல் கிடைக்கிறதுக்கும் சான்ஸு 1/2. மீன் இங்கே வந்து இந்த மீன் வேல்யூஸ் NP 100 × 1/2 50. வேரியன்ஸ் வந்து NPQ, NP வந்து 50, Q வந்து 1/2, ஆன்சர் 25. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a fair die is tossed 240 times, n = 240 large, x denote the number of times the 4 appeared அப்படின்றாங்க. எத்தனை வாட்டி 4 வருதோ அதுதான் வந்து என்னது எக்ஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ n = 240, எத்தனை வாட்டி 4 வரும்? ஒரு டைஸில் ஒரு வாட்டி தான் வரும். இப்போ 1/6, அப்போ பாக்கி 5 வாட்டி 4 வராது. அப்போ 5/6 வந்து ஃபெயிலியர். ஸோ 1 - P, 1 - 1/6, 5/6. மீன் வந்து NP 240 × 1/6, ஆன்சர் 40. வேரியன்ஸ் வந்து NPQ 40 × 5/6 கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 100/3ன்னு வருது. திஸ் இஸ் எண்ட் ஆஃப் த தேர்ட் சம். Fourth sum, the probability that a certain kind of component will survive a electrical test is 3/4. ஒரு காம்போனண்ட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும்னா அதுக்கான சான்ஸு 3/4. Find the probability that exactly 3 of the 5 components tested survive. ஸோ 5 டெஸ்ட் பண்ணால் அதில் 3 சர்வே பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி நீங்கள் பைனாமியல் யூஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ இங்கே பைனாமியல்ன்ற வேர்டு கொடுக்கல, ஆனால் ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. சக்ஸஸோ ஃபெயிலியரோ கொடுத்துருப்பாங்க. வில் சர்வே எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் வந்து 3/4. ஸோ P = 3/4. அப்போது Q = 1 - P, 1 - 3/4, தட் இஸ் 1/4ன்னு வந்துடும். அண்ட் அவுட் ஆஃப் 5லேருந்து 3 வரணும். அப்போது நம்மளுக்கு வந்து n வந்து 5. P வந்து 3/4, Q வந்து 1 - 3/4, that is 1/4. The probability mass function of a binomial distribution. ஃபார்முலா எழுதிக்கோங்க, வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ வந்து 5ல் 3 சர்வே ஆகணும். அப்போ எக்ஸாக்ட்லி 3. அப்போ 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5C3, P/3, 3/4/3, Q/5 - 3, 2. 5C3 10, 3/4/3 is 27/64, 1/4² is 1/16. கேன்சலேஷன் பண்ணால் 5ல் 3 சர்வே ஆகிறதுக்கு, காம்போனன்ட்ஸ் 3 சர்வே ஆகிறதுக்கு என்ன சான்ஸ்னால் 135/512. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். The retailer purchases a certain kind of electronic device from a manufacturer. The manufacturer indicates that the defective rate of the device is 5%. The inspector of the retailer randomly picks 10 items from the shipment. What is the probability that there will be at least 1 defective item? Exactly 2 defective item அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரீட்டைலர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை மேனுஃபேக்சரர்கிட்ட வந்து. ஆனால் வந்து அதில் டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு 5% சான்ஸ் இருக்குது. ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சு செக் பண்ணும்போது 10 எடுத்து செக் பண்ணுறாங்க. ஒரு ஷிப்மெண்ட் ஒரு பாக்ஸ்லேருந்து எடுத்து செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷிப்மெண்ட்லேருந்து வர பாக்ஸ்லேருந்து செக் பண்ணும்போது 10 எடுத்து ரேண்டமாக செக் பண்ணுறாங்க. அதில் அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு எத்தனை சான்ஸு, எக்ஸாக்ட்லி 2 டிஃபெக்டிவ் இருக்கிறதுக்கு எத்தனை சான்ஸு, அந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் 10 எடுத்து செக் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 அதுக்கு எத்தனை சான்ஸு, எக்ஸாக்ட்லி 2 எத்தனை சான்ஸுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் 5% ஐட்டம்ஸ் வந்து டிஃபெக்டிவ், அவங்க அனுப்புறதுல 5% வந்து டிஃபெக்டிவ். இது வந்து P கொடுத்துட்டாங்க. ஸோ n வந்து 10 எடுத்து செக் பண்ண போகிறீங்க. அதில் வந்து 5% டிஃபெக்டிவ்னு சொல்லிட்டாங்க. P = 5%, that is 5/100, 0.05. 1 - 0.05 is nothing but 0.95. ஸோ P, Q ஏதோ ஒரு வேல்யூ தெரிஞ்சிடும், n கொடுத்துருவாங்க. அப்படி இருந்தாலும் இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். The probability mass function of a binomial distribution is given by P of x = x, NCx, P/x, Q/n - x, x = 0, 1, 2, etc. n. ஸோ அது எழுதிடும். n வேல்யூ, P வேல்யூ, Q வேல்யூ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ் அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவ் ஐட்டம். இப்போ > 1 is nothing but 1 - P of x less than 1. P of x less than 1 is nothing but P of x = 0. 0 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி 2னா அதை வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க.
அந்த ஆன்சர் பாயிண்டில் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க வேணாம். புக் ஆன்சரை இதோட தான் நிறுத்திருக்காங்க, நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 6th சம்முக்கு வரும். 6th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். த ப்ராபபிலிட்டி தட் a fluorescent light has useful life of at least 600 hours. ஸோ குறைஞ்சபட்சம் 600 மணி நேரம் எரியறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னா 0.9. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அமாங் 12. ஸோ 12 எண் வந்து 12 லைட்ஸ் அது மாதிரி செக் பண்ணுறாங்க. அதில் எக்ஸாக்ட்லி 10 வில் ஹேவ் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அட்லீஸ்ட் 600. அதில் 10 பல்பு வந்து குறைஞ்சபட்சம் 600 மணி நேரத்து எரியறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குதுன்னு கேட்குறேன். அட்லீஸ்ட் 11 வில் ஹேவ் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அட்லீஸ்ட் 600 hours. 11 லைட் வந்து 12ல் 11 600 hours எரியறதுக்கு எத்தனை சான்ஸ்ன்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹேவ் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அட்லீஸ்ட். ஸோ 2 லைட் வந்து 2 லைட் வந்து 600 ஹவர்ஸ்க்குள்ளே எரியாமல் இருக்கிறதுக்கு என்ன சான்ஸு. அங்கே முதல்ல 10 அட்லீஸ்ட் 10 எரியறதுக்கு சான்ஸு, 11 எரியறதுக்கு சான்ஸு. கடைசி ஒன்று வந்து அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹேவ் யூஸ்ஃபுல் லைஃப் டைம் ஆஃப் 600 hours. 600 மணி நேரத்துக்கு எரியறதுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 600 மணி நேரமாவது 10 லைட்டாவது எரியணும், 11 லைட்டாவது எரியணும். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹேவ் அப்படின்னு கொடுத்தாங்க. குறைஞ்சபட்சம் 2 லைட் வந்து 600 ஹவருக்கு மேலே எரியாமல் இருக்கிறதுக்கு 600 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் ஆகாது இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. என் வந்து 12, பி கொடுத்துட்டாங்க ப்ராபபிலிட்டி, அது வந்து கியூ கண்டுபிடிச்சிருங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார்முலா எழுதி என்பி கியூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10. ஏன் 10னா எக்ஸாக்ட்லி 10. ஸோ 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்க வேணாம், இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து வந்து அட்லீஸ்ட் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 11னா கிரேட்டர் தென் 11. மொத்தம் நம்மகிட்ட 12 லைட் இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 11. இப்போ x = 11, x = 12 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 12C1 0.9 power 11 0.1, 12C12 0.9 power 12 0.1 power 12 minus 11 வந்து 1 வந்தது ஃபஸ்ட் ஸ்டெப்பில். லாஸ்ட்டில் 12 minus 12 0 வந்துச்சு. அண்டர்லைன் பண்ணியிருக்க வேல்யூஸை நம்ம காமனாக எடுக்கிறோம். ஸோ இங்கே 0.9 power 11, இங்கேயும் அதை காமனாக எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 12 into 0.1 இருக்கும், இங்கே வந்து 1 into 0.9 இருக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 1.2 into 0.9. அவர் ஆன்சர் இஸ் 2.1 into 0.9 power 11. ஸோ அட்லீஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னென்னா அட்லீஸ்ட் 11 வில் ஹேவ் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அட்லீஸ்ட் 600. குறைஞ்சபட்சம் 600 மணி நேரத்துக்கு 11 லைட்டு, குறைஞ்சபட்சம் 11 லைட்டு அதோட யூஸ்ஃபுல் டைம் ஆஃப் குறைஞ்சபட்சம் 600 மணி நேரமாவது எரியறதுக்கு சான்ஸ் வந்து என்னென்னா 2.1 into 0.9 to the power 11. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா ப்ராபபிலிட்டி மாறும். என்னென்னா பி வந்து கியூவாக மாறிடும், கியூ வந்து பியாக மாறிடும். என்னென்னா வில் நாட் ஹேவ், என்ன கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹேவ் எ யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அட்லீஸ்ட் 600. 2 பல்பு எரியக்கூடாது. அந்த குறைஞ்சபட்சம் 600 மணி நேரம் வந்து 2 பல்பு எரியக்கூடாது. அப்போ வந்து ஃபெயிலியர் சக்ஸஸ் ஆகிடும், சக்ஸஸ் ஃபெயிலியர் ஆகிடும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியராக மாறிடும். இந்த பி டு கியூ, கியூ டு பி, அதுதான் பி வேல்யூ 0.1, கியூ வேல்யூ 0.9 மாறிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் 2னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ நம்மக்கிட்ட 12 லைட்ஸ் இருக்குது, அதனால் அவ்வளோவும் கொண்டு போக முடியாது. அப்போது 2, 3, 4னு அவ்வளோ பெருசு போட முடியாது. அதனால் நம்ம அது டோட்டல் ப்ராபபிலிட்டி மைனஸ் அதுக்கு முன்னாடி வேல்யூ இருக்குது மைனஸ் பண்ணுறோம். 0 and 1. ஸோ 12C0 0.1 power 0, 0.9 power 12. நெக்ஸ்ட்டு 12C1 0.1 power 12 minus ஃபஸ்ட்டு 0 வந்துடும், அடுத்து 1, அடுத்து 0.9 power 12 minus 1 11 வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது 12, இது 11. ஸோ இங்கே வந்து இது 1 ஆகிடும், இதுவும் 1, இது மட்டும் தான் இருக்குது. இங்கே இது 12, இது 0.1, இது 0.9 power 11. இந்த வேல்யூ நம்ம காமனாக எடுத்துட்டோம். 0.9 power 11 பேலன்ஸ் இங்கே 0.9 power 1 இருக்கும். இங்கே 12 into 1, 12 into 0.1 1.2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 minus 0.9 power 11 into 2.1 இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ இது இம்பார்ட்டன்ட் சம் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எ பைனாமியல் வேரியேட் ஆஃப் கேபிட்டல் X ஆர் ரெஸ்பெக்டிவ்லி 6 and 12. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் and P of X equal to 3 and P of X greater than or equal to 2ன்னு சொல்லி. ஸோ மீன் கொடுத்துட்டாங்க. மீன் வந்து NP, ஸோ தட் இஸ் 6. வேரியன்ஸ் வந்து NPQ.
that is not variance. Standard deviation வந்து root of NPQ that is equal to 2. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா NPQ equal to 4. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு Q வேல்யூ கிடைக்கும். Q வேல்யூ தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து 1 மைனஸ் Q போட்டால் P வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ NPயில் எடுத்து அந்த P வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா n into 1/3 equal to 6. ஸோ n equal to 18. ஸோ n, P, Q எல்லாமே தெரிஞ்சிச்சு. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார்முலா எழுதுங்க. NCX P power x Q power n minus x, x equal to 0, 1, 2, etc. n வந்து 18 CX, P வந்து 1/3 power x, Q வந்து 2/3 power 18 minus x, x equal to 0, 1, etc. n வந்து 18 அதற்கு எழுதணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் x equal to 3. 3 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸ்மால் 18C3 1/3 power 3 2/3 power 18 minus 3. greater than or equal to 2 is nothing but கொடுத்துருக்காங்க இதை 1/1 minus P of x less than 2. less than 2 0 and 1. ஸோ அப்போ 18C0 P power 0 Q power 18 minus 0, then 18C1 1 P power 1 Q power 18 minus 1. அதை போட்டுட்டு நம்ம சிம்பிளை பண்ணுறோம். இது 1 இது 1 இந்த அமௌண்ட் மட்டும் இருக்கும். இங்கே அந்த 18 இது 1/3 இது 2/3 7 கேன்சல் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நம்மளுக்கு 6 கிடச்சிருது. ஸோ நம்ம 17 காமனாக வெளில எடுத்துடலாம். இது ரெண்டுத்தில் இருந்தோம். இங்கே வந்து 2/3 power 1 இருக்கும், இங்கே வரும் 6 இருக்கும். எல்சிஎம் எத்தனா 18 + 2 20 வரும். ஸோ அதனால தான் 1 minus 2/3 power 17 into 20/3 அப்படின்னு எழுதி முடிச்சிருக்கோம். ஸோ இதோட 7th sum கம்ப்ளீட் ஆகுது. தென் கம் டு த 8th sum. x belongs to the binomial distribution n, p such that 4 times p of x equal to 4 is equal to p of x equal to 2 and n equal to 6. Find the distribution, mean and standard deviation கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா எழுதுங்க. 6C6 P power x Q power 6 PQ தெரில, அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். 4 times P of x equal to 4 equal to P of x equal to 4 into x equal to 4 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6C4 P power 4 Q power 6 minus 4 that is Q square. திருப்பி 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6C2 P power 2 Q power 6 minus 2 4. 6C4 6C2 சேம் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே P ஸ்கொயரை வச்சு இந்த P power 4 அடிச்சிங்கன்னா 2 வரும். இந்த Q ஸ்கொயரை வச்சு இந்த Q power 4 அடிச்சிங்கன்னா 2 வரும். ஸோ 4 into P squared is equal to Q squared. We all know that Q squared is equal to 1 minus P the whole square. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 squared plus P squared minus 2P. இதை மைனஸ் பண்ணலாம். நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். 4P squared minus 1P squared 3P squared minus 2P become plus 2P ஆகிடும். plus 1 become minus 1. ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா P plus 1 3P minus 1. So P equal to minus 1 not acceptable. Therefore 3P minus 1 equal to 0. P equal to 1/3. The value of P is 1/3. Then Q is 1 minus P, that is 1 minus 1/3, that is 2/3 நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எழுதலாம். 6CX P power x 1/3 power x Q power 6 minus x, x equal to 0, 1, 2, 3, etc. 6. இப்போ மீன் வந்து NP. ஸோ 6 into 1/3 ஆன்சர் 2. வேரியன்ஸ் வந்து NPQ. NP வந்து 2, Q வந்து 2/3. ஸோ டோட்டலாக 4/3. ஸோ வேரியன்ஸ் ஏன் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வேணால் வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட் வேணும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/3 இஸ் நத்திங் பட் 2/√3. ஸோ இதோட நம்மளுக்கு 8th sum கம்ப்ளீட் ஆகுது. தென் 9th sum. given the binomial distribution consisting of 5 independent trials n equal to 5, the probability of 1 and 2 success is 0.4096, 0.2048 respectively. So x equal to 1 வந்து 0.4096, x equal to 2 வந்து 0.2048 கொடுத்துட்டாங்க. Find the mean and variance of the random variable கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். So P of x equal to x 5CX P power x Q power 5 minus x, x equal to 0, 1, 2, 3, etc. 5. P of x equal to 1 0.4096. அதுக்கு ஃபார்முலா எழுதுங்க. 5C1 P power 1 Q power 4. x equal to ஃபார்முலா எழுதுங்க. 5C2 P power 2 Q power 3. ஸோ 1 divided by 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5C1 வந்து 5, 5C2 வந்து 10. ஸோ இது P அண்ட் Q power 4 வந்து கேன்சல் ஒரு Q இருக்கும். ஸோ Q by P இருக்கும். 5/10 கேன்சல் பண்ணிங்கன்னா 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.4096 0.2048 டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4P. Q is equal to 1 minus P.
So minus p goes to the right hand side, that is become plus p. 4p plus p, 5p equal to 1. P equal to 1 by 5. Then obviously we can use the formula q equal to 1 minus p. That is q equal to 1 minus 1 by 5, 4 by 5 வந்துடும். ஸோ இப்போ ஈஸியாக நம்ம மீன் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மீன் NP 5 into 1 by 5 1. ஸோ வேரியன்ஸ் NP வந்து 1, q வேல்யூ 4 by 5. ஸோ ஆன்சர் 4 by 5. 4 by 5 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2 by root 5 is the variance value. ஸோ இதோட 11.5 கம்ப்ளீட் ஆகுது. Then come to the example 11.20. In this sum they are given a multiple choice examination has 10 questions. Each question has four options. Distractors கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. with exactly one correct answer. Suppose a student answers by a guessing, and if x denote the number of correct answers, find the binomial distribution. Probability that the student will get 7 correct answers, probability that of getting at least one correct answer அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 கொஸ்டின் இருக்குது. அவர் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் தான் வந்து இங்கே வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ 10 கொஸ்டின் ஒரு மார்க். ஸோ 0, 1 to 10. ஸோ பார்த்தீங்கன்னா 4ல் ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்குது, 3 தப்பான ஆன்சர் இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சர் டிக் அடிங்கன்னா ஒரு சான்ஸ் 1/4 4ல், பாக்கி 3 சான்ஸ் வந்து தப்பு. அப்போ 3/4 பைனாமியல் கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு 7 கரெக்ட் ஆன்சர்ஸ்னால் எக்ஸுக்கு 7 போடுங்க. அட்லீஸ்ட் 1 கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா greater than or equal to 1. இப்போ 1 minus p of x less than 1, that is 1 minus p of x equal to 0. 1 minus 10c 0, 1/4 power 0, 3/4 power 10 minus 0. Answer 1 minus 3/4 power 10 is the final answer. Then 11.21 already 7th sumலாம் பார்த்தோம். mean 2 variance வந்து NPQ 1.5, அதை நம்ம 3/2ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஒன்று ஃபஸ்ட் ஒன்னால் டிவைட் பண்ணுங்கள். NP கேன்சல். Q is equal to 3/4, then P is equal to 1 minus 3/4, that is 1/4ன்னு வரும். அதை எத்தனை போய்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா n into 1/4 is equal to 2, n equal to 8ன்னு வந்துடும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. NCX P power x Q power n minus x, 8CX 1/4 power x 3/4 power 8 minus x, x equal to 0, 1, 2 etc. n வந்து 8. x 0னா என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், x 1 என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. தென் 11.22 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல x belongs to binomial distribution கொடுத்துட்டாங்க. An average of 20% of the product manufactured by the company ABC are found to be defective. ABCன்ற கம்பெனியில் வந்து வெளியே வர ப்ராடக்ட்டில் மேனுஃபேக்சர் ஆகி வெளியே வர ப்ராடக்ட்டில் வந்து 20% வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. இஃப் யூ செலக்ட் 6 ஆஃப் திஸ் ப்ராடக்ட் அட் ரேண்டம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சுழற்சி முறையில் ஒரு 6 எடுத்து செக் பண்ணுறோம். எக்ஸ் டினோட் த நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட். ஸோ எக்ஸு எதை குறிக்குதுன்னா டிஃபெக்டிவ் பழுதடைஞ்ச பொருளை தான் எக்ஸு குறிக்குது. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த first one 2 products are defective, exactly 2, x equal to 2. At most 1 product is defective, less than or equal to 1. at most na, at least na greater than or equal to 1, at most na less than or equal to 1. At least 2 product are defective, greater than or equal to 2. So இந்த 3 கேஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். x be the number of defective products, x can take values. மொத்தம் நம்ம 6 எடுத்து சூஸ் பண்ணுறோம். ஒன்றுமே டிஃபெக்டிவாக இல்லாமல் இருக்கலாம். 1, 2, 3, 4, 5 வரைக்கும் 6 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 0 to 6. இப்போ வந்து 20% வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. அப்போ P is equal to 20/100 அண்ட் Q is equal to 1 minus 1/5. ஏன்னா 20/100 வந்து 1/5. ஸோ 1 minus 1/5 4/5. n வந்து 6. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா எழுதி செட் பண்ணிக்கோங்க. 6CX 1/5 power x, Q 4/5 power 6 minus x, x equal to 0, 1, 2 etc. n வந்து 6 எழுதிக்கோங்க. அவங்க கேட்டது 2 டிஃபெக்டிவ். 2னா எக்ஸாக்ட்லி 2. ஸோ ஆன்சர் வந்து 6C2, ஆன்சர் 15. P 1/5 power 2 and 4/5 power 4. So 1 square is 1, 4 power 4 divided by 5 square, 5 power 4, totally 5 power 6. கேன்சலேஷன் பண்ணோன்னா இதோட ஸ்டாப் பண்ணலாம். அட்மோஸ்ட் 1 டிஃபெக்டிவ் ஐட்டம் less than or equal to 1. அப்போ less than or equal to 1னா 0 and 1. 6C0, P power 0, Q power 6 minus 0, 6C1, P power 1, Q power 6 minus 1, that is 5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 4/5 power 6. இது வந்து 6,
4/5/5/6ன்னு வந்துடும். ரெண்டுத்துலேருந்து நம்ம 5/6ஐயும் 4/5ஐயும் காமனாக எடுக்கலாம். ஸோ 4/5 5/6 காமனாக எடுத்தோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு 4 இருக்கும், இங்கே இது கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் 6 இருக்கும். டோட்டலாக 4/5 / 5/6 × 10. ஸோ இதில் தேர்ட் டிவிஷன் ஒன்று இருக்குது, இங்கே இடம் இல்லைன்றதால நான் வந்து இந்த இடத்துல நான் அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். 11.22ல் தேர்ட் ஒன் greater than or equal to 2. அப்போ 1 - p of x less than 2. less than 2னா என்ன? 0 and 1. ஸோ 0 and 1 is nothing but less than or equal to 1. நான் ஆல்ரெடி நம்ம less than or equal to 1 கண்டுபிடிச்சிருக்கோம் அட்மோஸ்ட், அதனால் அந்த ஆன்சர் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 1 - 10 × 4/5 / 5/6 is the final answer. ஸோ இந்த சம்மோட ப்ராபபிலிட்டியில் இருக்க எல்லா சம்மையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஸோ இன்வெர்ஸ் எலிமெண்ட் இமேஜ் ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். அப்புறம் ரேண்டம் வேரியபிள் 2 வகையாக பிரிஞ்சுது. டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். டிஸ்க்ரீட்னா கவுண்டபிள் வேல்யூஸு, கண்டினியூஸ்னால் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் இன் ஏ சர்டன் கிவன் லிமிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்க்ரீட்டில் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க, அங்கே வந்து கண்டினியூஸில் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுத்துலையுமே அதே தான். ஸோ 11.3 பேஸ்ட் ஆன் கண்டினியூஸ் பார்த்தோம். அடுத்தது அதுலேயே வந்து நம்ம ப்ராபபிலிட்டி மாஸும் பார்த்தோம், டிஸ்க்ரீட்டும் பார்த்தோம், கண்டினியூஸும் பார்த்தோம். தென் 11.4ல் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ எதிர்பார்ப்பு, ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதில் என்ன வின் பண்ணும், என்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குது. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் ஸ்கொயர்டு டீவியேஷன், தட் இஸ் கால்டு வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது பைனாமியல். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து ஒன்லி டிஸ்க்ரீட் தான். ஸோ அதனால தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் நாட் கண்டினியூஸ். ஸோ நம்மளாகிட்ட வந்து குறிப்பிட்ட, அதாவது கவுண்ட் பண்ணக்கூடிய வகையில் தான் நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூஸ் இருக்கும். n must be large. ஸோ ஃபார்முலா வந்து NCX p/x q/n - x, x = 0, 1, 2, etc. n. ஸோ இந்த எல்லாமே பார்த்தோம். இதுலேருந்து 5 மார்க் வரலாம், இல்லைனா 2 மார்க்கோ 3 மார்க்கோ வந்து 1 மார்க் வரலாம். ஸோ ஈஸியான யூனிட்டு வந்து நம்மளுக்கு 4th ஒன், தென் 11th ஒன், 12th ஒன், இந்த யூனிட்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். தேர்ட் ஒன் 3, 4 ஃபஸ்ட் வால்யூமில், செகண்ட் வால்யூமில் 11, 12. இந்த 4த்துலேயும் 5 மார்க் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் எதுலையாவது ஒரு 2 சாப்டர்லேருந்து நம்மளுக்கு ஒரு 5 மார்க் வரும். அப்போ 3 மார்க் வராது, அவ்வளோதான். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.